அண்மை செய்தி. போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக 12.33 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். போதைப்பொருள் தடுப்பில் 12.33 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். கடந்த 2000 அதாவது தற்போது நடக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு போதைப் பொருள் தடுப்பு மீது பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசின் நோக்கத்தை முன்னிட்டு பணியகம், அதாவது சென்னை மத்திய போதைப் பொருள் கட்டுப்பாடு பணியகம் 2025ஆம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிதி வழமைப்படக்கூடிய முறியடிக்கும் வகையில் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மண்டலம் கிட்டத்தட்ட 2362 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்திருப்பதாகவும் 46 பேரை கைது செய்திருப்பதாகவும் இதில் அதிக அளவில் கஞ்சா மற்றும் செயற்கை போதைப் பொருட்கள் அடங்கும் சுங்கத்துறையுடன் இணைந்து அகில இந்திய நடவடிக்கைகளில் கொக்கையின் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்புடைய நபர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களின் நிதி அடித்தளத்தை சிதைக்கும் நோக்கில் நிதி விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு 12.33 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் வெளிநாடுகளில் இருந்து செயல்பட ஹவாலா வலையமைப்பு கொண்டிருப்பட்ட சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்திருப்பதாகவும் நீதிமன்ற நடவடிக்கையில் முடிவடைந்த வழக்குகளில் கிட்டத்தட்ட 73.33% தண்டனை விகிதம் பெறப்பட்டிருப்பதாகவும் குற்றவாளிகளுக்கு 10 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4341 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் டார்க் நெட் மூலமாக போதைப் பொருள் விற்பனை செய்த நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் தலைமுறை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை முடிந்த வெளிநாடுகள் குற்றவாளிகள் நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கல்வி நிறுவனங்கள் மாணவர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. போதைப் பொருள் கடத்தலை முற்றிலும் ஒழிக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.